கஷ்டம்லாம் வெளியேற்றது இங்கே கடலுக்குள்ள இருக்க மொத்தம் தான் கருவுக்குள்ள இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய குழந்தைகிட்ட அப்படி சொல்றது. அதான் இப்போ சுகப்பிரசவம் நடக்கிறது இல்லல்ல. இப்போ அதான் சுகப்பிரசவமா ஆயிரணும். இப்போ குழந்தை முன்னாடி 3ஆம் மாதத்துல குழந்தை செத்துருவாங்க. ஆமா எப்படி அம்மா என்ன வந்து 8 மாதம் பெட் ரெஸ்ட் எடுத்துட வேண்டியதான். பெட் ரெஸ்ட் வேற வழியே கிடையாது. ஆமா வேலை செய்தானே நல்ல முறையில் குழந்தை வச்சிருவா. சரி இவருக்கு காசு வராது அப்ப இவரு ஏதோ பெட் ரெஸ்ட் அப்படின்றாரு. ஆமா அம்மா பாப்பாவுக்கு நல்ல முறை குழந்தை பெட் வச்சிருவாங்க. அதானே அதேத்துல பிள்ளை நல்ல இவனு நல்ல சாப்பிடாதா. சரி சாப்பிடாம தின்னு குழந்தை 3 கிலோல இருக்க குழந்தை 5 கிலோ வந்துடும். 5 கிலோ வந்துடும். வலி வந்தோடனே ஆமா டாக்டர் கட்டி எடுப்பாரு. சரி நெல் மூளை இருந்தே நெல் சாக்கு. ஆமா அந்த சாக்கு கட்டி கிழிக்க மாதிரி ஒரு கிழிப்பு ஆயிடுச்சு. சரி சண்டால அவனுக்கு தான் தெரியும். ஒரு கிழிப்பு கிழிக்க குழந்தைக்கு தூர வைக்கான். ஆமா சாக்கு தக்கவே தச்சுடாமே தச்சு போடுதான். அப்புறம் பிள்ளை வெளியே எடுக்காண்டாமா. அந்த காலத்துலதான் போய் அம்மா செய்யற வேலைக்கெல்லாம் சுகப்பிரசவம் ஆச்சு. அதே அக்கம்மா செய்யற வேலைக்கெல்லாம் சுகப்பிரசவம் ஆகாது. சுகப்பிரசவம் ஆகாது பெட்ரெஸ்ட் வைக்கிறது. எல்லாரும் பெட்ரெஸ்ட் இல்லாம இருந்தே இருக்காங்க. அதானே சுகமா குழந்தை வைக்கிற டாக்டர் என்ன படிக்கிறதுக்கு எத்தனை படிக்கிற செலவிட்டாரு. ஆமா அவர் எங்க போவாரு பண்றதுக்கா. அந்த காலத்துல டாக்டர் இருந்தாங்களா? இருந்தாங்க. இந்த மாதிரி கிடையாது. அந்த டாக்டர் வேற இந்த டாக்டர் வேற. ஆமா அவங்க அந்த டாக்டர் வந்து சாதாரணமான வேலை பார்க்கறாங்க. அந்த காலத்துலதான் பெண்கள் அவ்வளவு ஒரு வேலை செய்வாங்க. சாப்பாடு அப்படி சாப்பிடுவாங்க. சரி ஏன்னா அப்பனா 2 குடம் போட்டு தண்ணி எடுப்பாங்க தெரியுமா? 2 குடமா? ஆமா தலையில ஒரு குடம் இடுப்புல ஒரு குடம். ராமேந்திர கூலின்னு இருந்தாருமா? ஆமா அவன் 21 குடம் தண்ணி எடுத்துட்டான். அடே அப்பா 21 குடம். அம்மா அப்ப அவ்வளவு வேலை செஞ்சாங்க. சுகப்பிரசவம் ஆச்சுது. இப்போ ஒரு இட்லி 2 இட்லி சாப்பிடணும். எங்க ஆக இப்போ மண்டலி குழந்தை பிரச்சனை. ஆமா சரி அந்த அம்மாக்கு மேல இவன் வாங்கி வைப்பான். ஆமா நிக்க முடியாது. சரி ஆமையா என்ன அம்மாக்கு 9 மாதம் ஆச்சு. சரி 10 மாதம் சிறுவனம் திகழ்ந்தது. ஒரு நாள் சமயம் அனந்தாயாமல் கர்ப்ப வேதனை தாங்க முடியாமல் கோழி இடத்தில் விளம்புகின்றார். ஏழையின் அருமை தோழி பெண்களே என்ன அம்மா ஐயோ என்னால் வயிற்று வலி உரைக்க முடியவில்லை. இந்த நெல்ல வச்ச தண்ணியை கொடுக்கட்டுமாடி? நம்ம அம்மாவுக்கு வயிற்று வலி இது வந்து கொடுப்போமா? அதெல்லாம் கொடுக்க கூடாது. நீ குடிமா. எனக்கு சுத்தி இருக்காது. நானே கர்ப்ப வேதனை தாங்க முடியாம அழுதுட்டு இருக்கிறேன். நீனே குடியம்மா போமா. நெல் அரிசி தண்ணி எதுக்கு கொடுக்காது? அதனாலயா வீட்டு வைத்தியம் என்ன? ஐயோ என்னால வழிமுறைக்க முடியவில்லை. என் கணவரையாவது அழைச்சிட்டு வாங்கடி. இந்த பெண்ணானவள் அழுது புலம்புகின்றால் கர்ப்ப வேதனை தாங்க முடியாமல் ஏன் அருமை நொடிமண்களை சாமியை ஐயோ என்னால் மேலி வழி பொறிக்க முடியவில்லை. எடி நான் சாவையில பிழைத்ததார்கள் எனக்கே தெரியவில்லை. எவ்வளவு காலம் குழந்தைங்க என்ன கஷ்டப்பட்டீங்க. ஆமா இப்ப ஒரு குழந்தை பெற்றுட்டு போறது சாவையில பிழைப்பது ஆக்கிரமிக்க வாக்கு என்ன அம்மா வயசு அழி வேதனை தாங்க முடியல.
வயிற்று அமைக்க பிடிக்கணுமாமா? ஏம்மா நான் வேணா ஒரு கழுத்து அமைக்க பிடிக்கிறேன். வயிற்று அமைப்பியே இருக்கு. கழுத்து அமைக்க அந்த ஒரேடி சாதனை பண்ணி சிக்கன் வயிற்று அமைப்பியே குழந்தை ஒரு தந்தேன். இவன் கழுத்து அமுக்குறான், நான் வயிற்று அமுக்குறேன். ஆட்டோல என்ன இருப்பான் என்ன குழந்தை, அதாவது வேற பிரசவத்துக்கு இலவசம். இலவசம் இலவசம். இலவசம் பண்ணுவாரா? ஆமா. அப்புறம் சரி தெரியாம ஆட்டோவே ஏறியாச்சு. சரி. நம்ம மேல கொண்டாடு இருந்து ஆமா. நம்ம இட்டபடி போறதுக்கு ரோட்டு குட்டி குடிமா இருப்பா. ஆமா. ரோட்டு போகும்போதே உள்ள வந்துடும். சரி. அதான் பிரசவத்துக்கு இலவசம். ஆமா. அப்ப நம்ம வயிற்று அமைப்பிச்சுன்னா வாங்குறதுங்களா? அம்மா வேண்டாம் வேண்டாம். பாய் வச்சு தரேன் பாடு. ஐயோ என்னால பொறுக்க முடியவில்லை. வழி பொறுக்க முடியவில்லை. மன்னவனை கூப்பிடுகிறேன். அவன் முகத்தையாவது பார்த்துட்டான். நான் போய் கொடுத்து வரட்டுமாமா? மன்னன் முச்சந்தி அங்க பிள்ளையாருக்கு பிச்சை எடுத்து நடக்காரு. ஆகா. அவர் ஏட்டி அங்க போய் பிச்சை எடுக்காரு. ஏம்மா, அவர் என்ன அழகா வேண்டிட்டு காட்டிருமாமா. எப்படி? அவர் துண்டை எடுத்து வச்சுக்கிட்டு, ஆகா. ஐயா விநாயகர் பெருமானே, சரி. என் பொண்டாட்டிக்கு ஒரு வரி இல்லாம குழந்தை வந்துடுது ஐயா. ஆமா. என் பொண்டாட்டிக்கு ஒரு வரி இல்லாம குழந்தை வருதுன்னா ஆகா. அவங்க நான் ஒரு வாழைப்பழம் வாங்கி வச்சிருவா ஐயாக்கு கூட்டிருக்காருமா. அதானே. வழி இல்லாம எப்படியே பிள்ளைய வைக்க முடியும்? வரி இல்லாம ஒரு ஆசை. அவருக்கு பொண்டாட்டி மேல அவ்வளவு ஒரு பாசம் பத்தியா? அந்த காலத்துல பொண்டாட்டி மேல எல்லாரும் தாக்கமாதான் இருக்காங்க. இந்த என்ன காலத்துல பாசமே இல்லாம போயிட்டோம். அந்த காலத்துல பொண்டாட்டி மேல பாக்கமா இருக்கணும்னா ஆமா. பொண்டாட்டி முத்தமே எல்லாம் தாக்கமா இருக்காங்க. அதானே. அவங்களெல்லாம் சேர்ந்து சரி. வரம் இருக்காங்க. எப்படி? ஐயா எங்க மனைவிமார்கள் பிள்ளை வச்சிருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆமா. ரொம்ப வரி அவங்களுக்கு தாங்க முடியல. சரி. அதனால இந்த வரி இருபதுயா ஆமா. அதை எங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரி. பிரசவம் பெண்களுக்கு ஆகட்டும் ஆமா. அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அதானே. கடவுள் மாட்டார் பரவாயில்ல அவங்களெல்லாம் திருந்திட்டானே ஆமா. அப்படின்னு சொல்லி செய்யப்போ அப்படியே அவங்க நீங்களே வழியை தாங்கிக்காங்க. சரி. பெண்களெல்லாம் குழந்தை புத்தகத்துக்கு பக்கத்துக்கு ஆமா. அப்புறத்துக்கு அப்புறம் என்னையா? அந்த அம்மா குழந்தை உண்டாயிருக்கா. ஆமா. குழந்தை உண்டாகும் போது அந்த அம்மா சுத்தி வளைச்சு தர வந்து வச்சுக்காங்க. சரி. இப்ப புத்தகம் சொல்லிக்கிறாங்க அம்மா ஜென்மாவே பெண்கள் சத்தம் இவங்க மாட்டான். ஆமா. அந்த அம்மா குழந்தை வந்து இவங்க வழி வீட்டு சரி. இப்படி காலையில கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. அதான் வழி அனுபவிக்கிறது ஆடவர், கணவர் வழி அனுபவிப்பாரு, பிள்ளை பக்கத்து அந்த அம்மா. உங்களுக்கு ஒரு வழியில குழந்தை கொடுத்து அப்படி கடவுளுக்கு வேண்டியாச்சு. சரி. ஒரு நாள் ஒரு ஆஸ்பத்திரியில என்ன? ஒரு நாள் சம்பா குழந்தை உண்டாயிருக்கா. ஆமா. அப்ப அவளுக்கு வழி வர போகுது. சரி. பெற்றெடுக்குதுங்களா? ஆமா. அங்க என்ன பண்ணாங்க, அவ புத்தரை கொண்டு ஒரு இடத்துல வச்சு நிறைய வளர்ந்தாச்சு. பிடிச்சு வச்சிருக்காங்க, கையில வச்சிருக்காங்க. சரி. இவளுக்கு திற வளைச்சு வச்சாச்சு. ஆமா. இங்க இவ புடிச்சு சத்தம் போடாம இருக்கா. ஆகா. இங்க என்ன? டாக்டர் எடுத்து சத்தம் போட்டுறாங்க. டாக்டர் ஏது? அம்மா 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 அம்மான்னு டாக்டர் சத்தம் போடு. ஆமா. எல்லாரும் பார்த்தாங்க, என்னடா நத்தமா புருஷன் சத்தம் போடா டாக்டர் சத்தம் போடா என்ன பிரச்சனை வந்து பார்த்தான். அதானே. அங்க புள்ளை யாரு வந்துருக்கு? டாக்டர் ரசமா பார்த்தாங்க. அப்ப புருஷன் ஏதாம உடனே ஆண்கள் வந்தாங்க. ஆமா. இதுல இவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கா? அதானே. ஐயா பகவானே, என்ன? ஐயோ அவங்களுக்கே போட்டு போட்டு. அவ்வளவு பெரிய ஆமா. அப்படின்னு சொல்லி அடுத்த திருவாரூர் கேட்டீங்களா? சரி. ஆண்கள் நாங்க அப்படி பாசம். பரவாயில்லையே, இவ்வளவு ஒரு பாசம். ஆமா. அதெல்லாம் வேஷம். அதான் உங்களுக்கு தெரியாது, எங்க பாசத்தை பத்தி எங்க தெரியாது. எங்க ஈகரா மனைவிதான் தெரியும். அவங்க பெண்கள்லாம் அப்படிதான் கணவரை மதிப்பு மரியாதையா நடத்துவார்கள். அந்த காலத்து பெண்கள்லாம் இப்ப வீட்டை விட்டு கணவர் வெளியே போகிறான்னு சொன்னா சரி, அவர் போற திசை நோக்கி கால் நீட்டி உட்கார மாட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா அவ்வளவு ஒரு மரியாதை மட்டும். ஆமா, நம்ம வீட்டுக்கார இந்த வழி இந்த திசை நோக்கி தான் வேலைக்கு போயிருக்கிறாரு ஆமா அப்படின்னு சொல்லி ஒரு மதிப்பு மரியாதையை கால் நீட்டி கூட உட்கார மாட்டாங்க. அவ்வளவு ஒரு அருமை பெருமை இருக்கு. கணவர் பேரையே சொல்ல மாட்டாங்க தெரியுமா? உண்மை உண்மை. ஏன்னா கணவர் பேர் சொல்ல ஆயுள் குறைஞ்சிருமா. இப்ப ஒரு நாளைக்கு 32 நேரம் பேசலாம். எப்படி? பக்கத்து வீட்டுக்காரருக்கு கூடாது. ஆமா. அண்ணே குடமாட்டாடி. ஆகா. ஏய் நான் புத்தகே தேடியே. ஆமா. புத்தகே தேடியே. கிருஷ்ணாதான். அவன் இல்ல. நான் போய் விரும்ப மாட்டேன். அண்ணன் வரான். மூச்சுக்கு 3 நேரம் பேர் சொல்றான். சீக்கிரம் போய் சாவறீங்க. ஆமா, அதாவது பெண்கள் ஆண்கள் நடத்துறாங்க, கொஞ்சம் மரியாதை கொடுத்துருப்பாங்க. ஆகா. ஆனா இப்போ என்ன? பெண்கள் வந்து இப்போ மரியாதை கிடையாது. கிடையாது. முன்னாடி வராம புது அஞ்சு இந்த காலத்துலாம் பாட்டிமாரு வட்டமா பெரிய பொட்டு வைப்பாங்க. ஆமா. அதான் புருஷனோட ஆயுள கணிக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆனா அவ்வளவு பெரிய வட்ட பொட்டு வச்சாதான் நீ ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு இருப்பாரு கணவர். அப்படி இப்போ அந்த பொட்டு அப்படி சின்னதா இருக்கு. அது சின்னதா இருந்த பரவாயில்ல. காலையில இருந்து பாம்பு மாதிரி பிடிக்கூடாது ஒரு விதி இருக்கு. சரி. ஆனா என் பொட்டைக்கு எப்படி பொட்டு வச்சு பாத்தீங்களா? எப்படி? நல்லமா பழைய மாதிரி போட்டிருக்கோம். ஆமா. அந்த பொட்டாத பெருசா அழகா வச்சுப்போம். சரி. நான் காலையில இருந்து வெளியில நான் பொட்டைக்கு இருந்துதான் பாப்பேன். பாம்பு
பௌஷா பாப்பையா அம்மா தண்டாடி அம்மா. இருக்கா அரை பொண்டாட்டி முகத்துல முழிக்க முடியும் அதுக்கு அடுத்ததான் கேட்பேன் பரம்பரை பொட்டுலாம் வச்சாரு நல்ல அழகா வட்டமா இல்லாம கொட்டு அப்படின்னு ஆமா அடுத்த நாள் என்ன படம் பாருமா என்ன சிங்க மரம் போட்டு வச்சிருப்பான் ஆமா அது ஒரு பேஷன் அதை இப்ப பேசுறது ஆமா மாடல் அதுக்கு என்ன முடியும் அப்புறம் வீட்டே அப்படியே இருக்கு ஆமா கடைக்கெடுக்கு வந்தா கூட பேச சொல்ல மாட்டாங்க தெரியுமா அது அந்த காலத்துல சரி இந்த காலத்துல கணக்கில் வந்தா ஏன் புத்தம் பேர் எழுதுல ஏன் புத்தம் பேர் எழுத தெரியாதோ முக்கிய பேர் அதுல இல்லையே நீங்க சொல்லுங்க பாட்டி புத்திரிஷ்டம்பா ஆமா கரெக்டா எழுதிப்போம் ஆமா ஏன் புத்தம் பேக் பண்ணி விட்டாரு சரி ஏன்னா அவருக்கு மாதம் 1000 ரூபாய் வந்துட்டு கவர்மெண்ட் இருக்கு ஆமா ஏன் புத்தம் பேக் விட்டா 1000 வராது ஆமா அப்படி அந்த காலத்து பெண்கள் அப்படி வாழ்ந்து வந்தார்கள் சரி. ஆனா இப்ப காலம் தான் கலிகாலம் ஆயிடுச்சு அது சொல்லுங்க அப்போ வேலைக்கு வீட்டு உலகம் ஆகி போச்சு அது சரி ஒருத்தர் சேட்டை பண்ணனா வச்சுக்கேன் ஆமா குக்கர்ல வச்சு அவச்சு விடுவோம் நாங்க ஆமா இல்ல காங்கிரட் போட்டுருவோம் அம்மிகளுக்கு போட்டு கொண்டு போகும் பாத்துக்கிறோம் கறி குழம்பு கேட்டதுக்கு அம்மிகளுக்கு தலையில போட்டு கொண்டுட்டேனே இப்போ நாங்களும் உற்சாகம் எப்படி படுத்துற இடத்துல காலை வச்சு ஆடிட்டே இருக்கும் ஆமா தூக்கமா தான் இருக்கும் சரி நேற்று ஒரு சேர்க்க மாட்டாலும் உலகத்துல எப்படி யாரு ஒரு பொம்பளை ஈத்து முங்கல் விடா இருக்கிற கட்டமாய்யா ஒரு ஈத்து முங்கல் மாதிரி என்ன அனுபவிச்சு பாரு தெரியும் அப்படியா நல்ல தூக்கத்துல சேட்டை வந்துச்சுன்னா அம்மா கத்தத்தை பார்த்தா ஆகா நான் வந்து ஒரு மாலை வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன் எசிக்கமா வந்தாப்பலுக்கு மாலை போட்டு மேலே மேலே கொடுக்குறே இருக்காங்க வச்சு அடிச்சுலாம் பார்த்தேன் ஆமா அதுல கத்தம் அதனால எப்படி ஆமாம்மா அங்கே இந்த அனம்பாயானவள் கர்ப்ப வேதனை தாங்க முடியாமல் அழுது கொண்டிருக்கின்றாள் அதே. இப்படி அழுது கொள்கின்ற போது பார்த்தாள் ஐயா அரிகிருஷ்ணபவன் ஐயா யா உங்கள் மனைவி ஐயா அனந்தாயி அம்மாக்கு கர்ப்ப வேதனை வந்துருச்சு ஏய், என் மனைவி அம்மா அழுதுட்டு இருக்காங்க அப்பா தூங்குவா மருத்துவ பார்வைக்கு மருத்துவ வச்சு அழைச்சிட்டு வாங்க கீழே போய் கூட்டு வந்திருப்பா அம்மா ஏய், உனக்கு மருத்துவத்தை பத்தி எங்க இருக்கா தெரியுமா எனக்கு தெரியும் எங்க இருக்காங்க களக்காட்டுல இருக்கா யாரு கனகா கனகாவா ஆமா கனகா போறான் கனகா. கனகா போயிட்டு வந்து இந்த பிள்ளை பிறந்தா மருத்துவ பாப்பாளா பாப்பா வந்து கேட்டாங்க நல்ல பாப்பா மாடு மாடுக்கலாம் என்னது பாப்பா ஆடு மாடு நான் பொம்பளைக்கு மருத்துவம் பார்க்கணும் ஆடு மாடுக்கு மருத்துவம் அதுல பார்க்கணும் என்ன இருக்கு ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் நிறைய இல்ல இவன் வந்து யாருக்கையும் மாட்டு வைக்கிறவங்களே ஆனா மாட்டு வாங்கி சாப்பிடுங்க பாப்பா அது கண்டிப்பா ஏய், என்ன ஏக்கா நீ சொல்லு நல்ல மருத்துவம் தான் சொல்லுமா நானே நல்ல பிரசவம் பார்ப்பேன் நீ பிள்ளை பாப்பியா நல்ல பிரசவம் பாப்பியோ ஆமா அப்ப நீ எவ்வளவு படிச்சிருக்கியாண்டா நான் வந்து எம்காம் பிகாம் 2ஆம் கிளாஸ் பிகாம் எழுதாது எம்காமே வரும் ஆமா. இவரு எம்காம் எழுதாது பிகாம் அது எடுத்துட்டாரு எல்லாம் சொல்லுவானே ஓ அம்மைக்கு யாரு எழுதிருக்கோம் ஐயா அற 2ஆம் கிளாஸ்ல இது யார் படிச்சது யாரு அது யாருதான் இருக்கிறது யாரு சரி பரவாயில்ல நீ வேண்டாம் உனக்கு தெரியுமா சொல்ல பாருங்க தெரியாமா எனக்கு தெரியாமா நல்ல மருத்துவ வச்சிருந்தா சொல்லு நல்ல அழகான மருத்துவம் ஆ. விசவேலையில் இருக்கா ஆ. பால்மணி பாவி பாட்டுக்காரல்ல அது அதற்கு ஒரு பிரதமர் வரணும் கொலை கொண்டு வழி பண்ணிட்டாங்க ஓடி வருவா லைவ் பார்த்துட்டு இருக்காங்க ஐயா, தின்னுட்டா. அது நான் கடன் இருக்கு மாட்டேன் வருவானி, நானே ஆச்சு வாங்கணும். நான் எப்படியாலும் உங்களுக்கு தெரியாது சரி எவ்வளவு கட்டணும் நான் ஆஹா. அதனால உங்களுக்கு இல்லை நான் பாட்டுக்கார கேட்கல மருத்துவ மருத்துவ பண்ண கேட்டேன் ஏன் மருத்துவமாக்கி நீங்களே சொல்லுங்க அழைச்சு வாங்க செட்டிக்குடி திருவில் திரிபுரை என்ற மருத்துவ வச்சிருக்கின்றான் சரி. அழைத்து வாருங்கள் என்று சொல்லும் போது சரி இந்த தூதுவனாகப்பட்டவன் மருத்துவ வச்சு அழைக்க வேண்டும் என்று சொல்லி என்னம்மா? ஓட்டாமா நல்லவன் நடையோ ஓடி வரான் தூதுவனோ அடைதலே இப்படியாக இந்த தூதுவனானவன் மருத்துவச்சி அழைக்க வேண்டும் என்று சொல்லி ஆமாம்மா ஓட்டு மும்பலம் நடையமாக ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றார் இருக்கிறான். மருத்துவச்சியாமல் இருக்கக்கூடிய வீட்டு வாசல் வந்து சேர்கின்றார் ஆமாம்மா அம்மா மருத்துவம் என் பாட்டி பொம்பளத்தை குரட்டு போட்டா விளங்குமா ஏன் பாட்டி கரடுனாருக்கு யாரு ஏன் அவன் அவன் அது இன்ஜின் இல்லம்மா பாட்டி புரட்ட போட்டு தூங்குது ஏன் பாட்டி இந்த பாட்டி கொண்டே பண்ண முன்னே மட்டை கொட்டாம இருக்கு அப்புறம் இந்த புரட்ட போட ஒரு புதுசு இருப்பானா ஓடிட மாட்டானோ ஏன் அவன் அவன்
நான் பாட்டி வா நான் உன்னை கூட்டு போக வந்திருக்கேன். ஏல எனப்படியே இருக்கு ஆமா. ஏன்? ஏல என்ன கூட்டி வர ஒரு நேரம் முடியல. ஏன் கூட்டு போக முடியாதா? உங்க தாத்தாலே என்ன கூட்டி போகும்போது யார் கூட்டி போறது? உன்னை தூக்கிட்டு போறதுக்கு என்னால முடியல. ஒண்ணு கொண்டு உரம் வைக்கிறதுக்கு வயசானவங்களுக்கு ரொம்ப தான் ஆசை. நான் உன்னை கூட்டு போறதுக்கு மருத்துவ கேஸ் விஷயமா கூட்டு போக வந்தேன். நான் கற்பையான கொண்டாங்க ஆமா. ஆமா சும்மா தான் நீங்க தூக்க முடியாது சொல்ல முடியாது. பாட்டி பிள்ளை இருக்கா? 8. 8 தானே. எப்படி பாட்டி? எப்படியா? உங்க தாத்தா இருக்காங்க. ஏய் சரி இருக்கட்டும் பாட்டி வா போலாம் பாட்டி. ஏய் மருத்துவம் பார்க்க போறேன். இல்ல கேஸ் விஷயமா வந்திருக்கேன் வா போலாம். என்ன கேஸ்? கேஸ் ஒண்ணு ஏன் பயப்படுறேன்? யாரும் இல்ல. உங்க தாத்தாவும் பாயசமும் கொடுத்தேன். அவரோட மண்டை விட்டாரு. பாட்டி அவர் ஏற்கனவே பேசிட்டு அந்த விஷயமா தான் ஏதோ கேஸ். எனக்கு ஒரு தெரிஞ்ச ஆளுக்கு பாயசம் நடந்து கொடுத்தாட்டி. யாரு? அது ஒரு ஆள் வெளியே சொல்லக்கூடாது. இல்ல பக்கத்துல வச்சுக்கலாம். பிரேக் சூரி. பாட்டி என்ன? அங்க அனந்தாயி அம்மா கர்ப்ப வேதனை தாங்க முடியாம அழுது புலம்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீ மருத்துவம் பார்க்க வரணும். சரி நான் வரவே எவ்வளவு பொண்ணு பேசு. ஓ அப்ப கலஞ்சி பேசினாதான் வருவீங்களோ? சும்மா வர முடியுமாடா? ஆஹா எவ்வளவு பொண்ணு தருவா? அப்படியானால் என் மருத்துவம் உனக்காக வேண்டி ஏண்டி? ஒரு கலஞ்சி கொண்டாரே மருத்துவமனை அப்ப 2 கிலஞ்சி தரேன் பாட்டி. 3 கிலஞ்சி தரேன். முருகமரம் அவ்வளவு காய் காய்க்குமோ? அப்படியே தயிர் தெரியுமா? அப்பா சரி அப்ப பாட்டி 4 கிலஞ்சி தரேன் பாப்பா. 4 பொண்ணு நான் உனக்கு வந்து மணியாச்சு நாய். ஒரு குட்டி போட்டா வித்தா 4 பொண்ணு. நாயெல்லாம் வித்துருவாங்க. ஆமா பரவாயில்ல நல்ல பிசினஸ். எல்லா புத்தகம் கையில வச்சுக்கோங்களா? பாட்டி 5 கிலஞ்சி தரேன் பாப்பா. ஒரு மணி 5 கிலோ கொண்டு வருவா. ஆமா நான் ஒரு நாள் மஞ்சள் தேய்ச்சி குளிப்பேன். நிறைய வெறும் பொண்ணு. மஞ்சள் தேய்ச்சலாம் குளிப்பியா? ஆமா தாத்தாலும் செத்து போயிட்டாரு என்ன மஞ்சள் தேய்ச்சி? அடே தாத்தா நான் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறோம் மருந்து எப்படி ஆடுவா தெரியுமா? எப்படி? மஞ்சள் தேய்ச்சி குளிக்கையில மாமா முகம் பார்க்கையில அக்கா நமக்கு வாய்ப்பு வந்ததே பாக்கு. அப்படியா? அவங்க வர நம்ம படிக்கலாம். சரி உனக்கு இந்த வயசானவங்க இந்த பாட்டு கேக்குது என்ன? உங்க தாத்தா என்ன சொல்லிருக்காரு? நான் செத்தாலும் பரவாயில்ல. சரி மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது, பூ வைக்கிறது, ஒட்டு வைக்கிறது, யாரையும் மாத்தி கட்டலாம் கூடாது. எத்தனை காலம் ஆனா நீ இருக்கிறது வரைக்கும் நல்ல நீட்டா இருந்து செஞ்சு போயிருக்காரு. சந்தோஷமா இருந்து சொல்லிட்டு போயிட்டாரோ? ஆமா அப்ப நான் கேட்டேன் புத்த இருந்தாக்கா கருப்போட வெளிப்போட கட்டணும். நான் செத்துட்டாலும் சரி என் தம்பி காமியா? ஆமா என் தம்பி நீ வச்சுட்டபடியே தாத்தாக்கு ரொம்ப பறந்து மனசு. அப்பா தாத்தா பாட்டி 6 கிலஞ்சி தரேன் வா பாட்டி. 6 கிலஞ்சி? ஆமா 6 கிலஞ்சி ஒண்ணு 6 கிலஞ்சி தூக்கி எடுக்க வேண்டாம். அப்ப 7 கிலஞ்சி தரேன் பாட்டி. அடே நான் இளைய மகன் அஸ்மிட் போல தரமாடா. ஓ இளைய பிள்ளைலாம் இருக்குதா? ஆமா ஏங்க 8 போட்டு போயிடல. பாட்டி ஒரே தண்ணி தாகமா இருக்கு. அந்த இளைய பிள்ளை வந்து தண்ணி தான் பாட்டி. வீட்டுல வந்து அந்த சுவாலே இருக்கு. தண்ணி மட்டும் தான் பாட்டி. ஏற உன் கண்ணே கொண்டேன்னு வந்து பாதலே எனக்கு தெரியும். பாட்டி எடுத்துட்டு போயிருமா? கொஞ்சம் தண்ணி போனா போகட்டு. போனா நான் அடுத்து தாத்தா வீட்டுக்கு பாட்டி அப்போ வா 8 கிலஞ்சி தரேன். 8 கிலஞ்சி போட்டு நான் வந்தேப்பா. அப்ப 9 கிலஞ்சியோ? அடே அரசாங்க விஷயம். 10 கிலஞ்சி போட்டு உங்க அப்பாவும் போறதுக்கு போகும்போது மூணு 1 கிலஞ்சி வைக்கன்னு சொல்றியா? 10 கிலஞ்சி தான் உடனே நான் மறுபடியும் வர வேண்டாம். அப்படியானால் 10 கிலஞ்சியும் தருகிறேன் என்று சொல்கின்ற போது நான் பேசியானவள் 10 கிலஞ்சி